உனக்கு வீடு தருகிறேன், உனக்கு மோட்டார் சைக்கிள் தருகிறேன், முடிந்தால் காரையை தருகிறேன். நான் சொல்லுகிறேன், நியாயமாக சொன்னால் இதெல்லாம் எடுபடும். நீ என்ன சொல்லவில்லை? விண்ணரசில் உங்களுக்கு ஒரு இடத்தை தாவேக்கா உறுதிப்படுத்தும். அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார். இது மாதிரி ஒரு புழுகை நான் தமிழ்நாடு அரசியல் புழுகர்களின் அரசியல் தான். உனக்கு யோசனை சொல்லுகிறான் பாருங்கள், அவன் அடிமுட்டாள் என்றார். உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு அரசியல் தெரியாது. இதுபோல எல்லாம் புழுகி நீ ஆட்சிக்கு வரப்போகிறாயா? நான் கேட்கிறேன். எவனாவது நம்புகிறானா? நீ இவ்வளவு பேசுகிறாய், எவனாவது உனக்கு கூட்டு சேர வருகிறானா? உன்னால் முடியாமல் தான் மோடி காலில் விழுந்து மெட்ரோ 2வது திட்டத்திற்கு பணம் வாங்கினார். ஒரு யோசனை இல்லாத, புத்தி கூர்மை இல்லாத ஆட்சி இது. விஜயும் அதே தரத்தில் தான் இருக்கிறார். விஜய் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியுமா சார்? இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில கூட்டணி இல்லாமல் டிபாசிட் வாங்க முடியாது. வாயை பெரிதாக வைத்துக் கொண்டு பேசுகிற திருமாவளவன் தனியாக விட்டால் 3% வாக்கோடு மண்ணை கவுவாரோ, அதுபோல இவர்கள் 5% வாக்கோடு மண்ணை கவுவார்கள். ஒரு கட்சியை வீழ்த்தவும் முடியாது, தூக்கி நிறுத்தவும் முடியாது. விஜய் கூட்டணிக்கு அழைத்தார், ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னார். ஒருவனும் வரவில்லை. காங்கிரசினுடைய காலடியில் போய் விழுந்தார், அவனும் திரும்பி படுத்துக் கொண்டு விட்டான். இப்பொழுது இவர் யாரை சேர்ப்பார்? தினகரன் ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவருக்கு ஸ்டாலினை தோற்கடிப்பது நோக்கம் இல்லை, எடப்பாடியை தோற்கடிக்கிறார். எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாதா? இடிஎம்ஜியும் ஏடிஎம்ஜியும் ஒன்றுதான்ப்பா. எடப்பாடி தானே இதுக்கு தலைவர். அவரை மீறி என்ன செய்ய முடியும் உங்களால? அங்க போய் விஜய தலைவரே அப்படின்னு அழைக்கணும். ஜெயகட்சிக்காரம் போறதை விட பேசாம அரசியலை விட்டே போகலாம். Nemathi Property Management. Contact 7667000800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். தாவேகா தலைவர் தேர்தல் வாக்குறுதியே கொடுத்திருக்காரு. நிரந்தர வீடு எல்லாருக்கும் இருக்கணும், அப்புறம் கண்டிப்பா மோட்டார் சைக்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குறுதி எப்படி பாக்குறீங்க? ஒன்றை விட்டு விட்டார். கார் தருவது லட்சியம், மோட்டார் சைக்கிள் தருவது நிச்சயம், அப்புறம் ஆளுக்கு ஒரு வீடு. இதை அமெரிக்காவில் கூட ஒருவனாலும் கொடுக்க முடியவில்லை. ஒரு வீடு என்ன, அதனுடைய இட விலை என்ன, வீடு கட்டுவதற்கான செலவு என்ன, மோட்டார் சைக்கிள் 2 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லவில்லை. அமெரிக்காவில் கூட அங்கேயும் ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த ஏழைகளுக்கு நான் உங்களுக்கு கட்டுப்பாடான விலையில் உணவுப் பொருட்கள் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு மேயர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படித்தான் சொல்லி நான் கேட்டிருக்கிறேனே தவிர, அதிக லாபம் வைத்து விற்கிற வியாபாரிகளிடமிருந்து அதை அரசு கொள்முதல் செய்யும், உங்களுக்கு உரிய விலையில் தரும், இப்படி சொல்லித்தான் நான் கேட்டிருக்கின்றேனே தவிர, உனக்கு வீடு தருகிறேன், உனக்கு மோட்டார் சைக்கிள் தருகிறேன், முடிந்தால் காரையை தருகிறேன். நான் சொல்லுகிறேன், நியாயமாக சொன்னால் இதெல்லாம் எடுபடும். நீ என்ன சொல்லவில்லை? மண்ணரசில் இருக்கின்ற உங்களுக்கு விண்ணரசையும் தருகிறேன் என்பது தவிர மிச்சம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். விண்ணரசில் உங்களுக்கு ஒரு இடத்தை தாவேக்கா உறுதிப்படுத்தும், அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அது சொல்லும்போது நம்புவானா மாட்டானா? அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார். இது மாதிரி ஒரு புழுகை நான் தமிழ்நாடு அரசியல் புழுகர்களின் அரசியல் தான். திமுக என்றைக்கு வந்ததோ, அண்ணாவே ஒரு தரமான தலைவர். அண்ணா தரமான தலைவர். அவரே 3 படி என்று சொன்னார். கேலி செய்து தீர்த்து விட்டார்கள். அப்புறம் சொன்னார் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று பின்னால் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 3 படி என்று சொன்னார். 3 படி என்பது, 1 படி என்பது 1 கிலோவை விட 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும்
படி என்பது. அப்படியானால் 3 படிக்கு 3 3 1 4 கிலோ 1 ரூபாய்க்கு. 1 கிலோ அரிசியினுடைய விலை இன்றைய விலை 70 ரூபாய். அது கிடக்கட்டும். அண்ணா சொல்லுகின்ற காலத்தில் இவ்வளவு விலை இல்லை. ஆனாலும் அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. அவருடைய தரத்திற்கும் தகுதிக்கும் அவர் இது போன்ற ஒரு புழுகுவது என்பதை திமுக தரம் மிகுந்த அண்ணா காலத்திலேயே தொடங்கி வைத்தது. பிறகு வரிசையாக தொடங்கி விட்டார்கள். அவர் தான் சொல்லிவிட்டாரு, அண்ணா சிறந்த தலைவர், அவர் என்ன உத்திகளை கையாண்டாரோ அந்த உத்திகளை நான் கையாளுவேன். இப்பொழுது அரிசி போடுவதை பெரிதாக கருத மாட்டான் என்று கருதி இருக்கிறார். அதனால இப்பொழுதும் அரிசி வாங்குவது இலவச அரிசியில் தானே வாழ்கிறார்கள் ஏழை மக்கள் முழுவதும். 20 கிலோ இலவச அரிசியை நிறுத்தினால் ரொம்ப வீடுகளில் அடுப்பெரியாது. அத்தகைய நிலையில் தான் இன்று மக்கள் இருக்கிறார்கள் என்றும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த அரசுகள் மேல்மட்ட மக்களுக்காக ஆளுகின்றனவே தவிர அடிமட்ட மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு அப்பொழுது ஏதாவது தூக்கி போட்டுவிட்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவதுதான் நோக்கமே. அந்த சமயத்தில் ஒரு 25% மக்கள் இந்த நாட்டில் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறார்கள். அந்த மக்களுக்கு அரிசியை கொடு, பருப்பை கொடு, 1000 ரூபாய் கொடு என்று சொல்லி ஆட்சிக்கு வருவது இவர்களுடைய நோக்கம், பழக்கம். ஆனால் இந்த 1000 2000 எல்லாம் ஒரு தூசு. நம்முடைய விஜய் அடித்த அடி இருக்கிறதே, பரலோகத்தில் உங்களுக்கு இடம் பிடித்து தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லிவிட்டார். சிரிப்பார்கள். உனக்கு யோசனை சொல்லுகிறான் பாருங்கள், அவன் அடிமுட்டாள் என்றார். உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு அரசியல் தெரியாது, செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இல்லை, என்ன முடியும் என்ன முடியாது, நாட்டினுடைய வளம் என்ன, பொருளாதாரம் என்ன, ஏழை மக்களின் எண்ணிக்கை என்ன, வீடும் மோட்டர் சைக்கிளும் தருகிறேன் ஏழைகளுக்கு என்று நீ சொன்னால் நடுத்தர மக்கள் நாங்களும் ஏழையாகி விடுகிறோம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வீடையும் மோட்டர் சைக்கிளையும் அவன் எப்பொழுது பார்க்கிறான். நடுத்தர மனிதனுக்கு கூட வீடு என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்று இல்லை. வசதி மிகுந்தவனுக்கு தான் அது இயலக்கூடிய ஒன்று. ஒரு வீடு இன்றைக்கு 70-80 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் குறைந்து ஒரு அடுக்குமாடி வீட்டில் இடம் கூட பிடிக்க முடியாது. அதனால இது போல எல்லாம் புழுகி நீ ஆட்சிக்கு வரப்போகிறாயா நான் கேட்கிறேன். எவனாவது நம்புகிறானா? நீ இவ்வளவு பேசுகிறாய், எவனாவது உனக்கு கூட்டு சேர வருகிறானா? நீ ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்ன இதுவரை எவனுமே சொன்னதில்லை. எடப்பாடி ஆட்சியில் பங்கு கிடையாது, நான் தான் ஆட்சி அமைப்பேன், ஒப்புக்கொண்டால் நீ கூட்டணிக்கு வாருங்கள், வராவிட்டால் போங்கள் என்று சொல்லிவிட்டார். ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளுகிறவன் இங்கே இல்லாதவனால தனி அணி அமை, விஜயகாந்த் அமைத்தது போல 3வது அணியை அமைத்துக் கொள் என்று அவர் சொல்லிவிட்டார். தெளிவாக இருக்கிறார்கள், நாங்கள் தனியே தான் ஆழ்வோம் என்பது. எங்களுடைய வாக்கு வங்கியை பெரிதாக வைத்து சார்ந்து பதவிக்கு வருகிற நீங்கள் ஆட்சியில் வேறு என்ன பங்கு கேட்கிறீர்கள் என்று திருமாவளவன் கத்தி பாய்ச்சி விட்டு ஓங்கி விட்டார். இல்லைன்னா இந்த 4 இடமும் ஒரு கிடைக்காது. 4 இடம் 2 MP கிடைத்ததற்கு அவர் வைத்திருக்கிற 3 விழுக்காடு வாக்குகளா காரணம்? நம்முடைய திருமாவளவன் 3 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் 2 MP பதவியையும் 4 MLA பதவியை நினைத்திருக்கிறாரா? ஆகவே அவருக்கு அப்படி சொல்லி பார்ப்பார். எங்களுக்கு பிரதம மந்திரியினுடைய பதவிதான் இலக்கு என்றெல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொல்லட்டும், நாங்களெல்லாம் அப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் கடைசியில ஒடுங்கி விடுவார்கள். 4 இடத்துக்கு பதிலாக ஒரு 6 இடம் தாருங்கள் என்பார்கள். இவ்வளவுதான். அப்புறம் அவன் சொல்லுவான், 2 இடமெல்லாம் கூட கேட்காத, எனக்குள்ள இடத்தில் நான் போட்டால்தான் ஆட்சிக்கு வர முடியும், உனக்கு ஒரு 10 கோடி கூடுதலாக தருகிறேன் வைத்துக்கொள். சரி, தலைவர்கள் அடங்கி விடுவார்கள். 10 கோடி சரி இருக்கட்டும். எல்லா தலைவர்களும் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், எல்லா கட்சிகளுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் இந்த அரசியல், இந்த கேவலமான அரசியல் நீ இன்றைக்கு தனி கட்சியை நீ நடத்துவதில்லையே, கூட்டணி கட்சியில் கூட்டணி ஆளுங்கட்சியோடு சேர்ந்து தாளம் போடுகிறாயே தவிர தனி அரசியலை என்றைக்கு நீ நடத்துகிறாய்? ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் அவன் சொல்லுவதை இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். மெட்ரோ ரயில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே மத்திய அரசாங்கம் சொன்னது, மெட்ரோ ரயில் 20 லட்சம் மக்களுக்கும் கூடுதலாக இருக்க வேண்டும். 2வது, போக்குவரத்து செலவு பேருந்தை விட குறைவாக இருக்க வேண்டும். பேருந்து ஒரு 30 ரூபாய் ஆகிறது ஒரு மனிதனுக்கு என்றால் அதில் ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு அவன் கொடுக்க முடியும். ஆனால் 2ம் ஒரே செலவு தான் ஆகிறது என்றால்
ரெண்டும் ஒரே செலவு தான் ஆகிறது என்றால் இதற்கு மெட்ரோ ரயில், அதுக்கு முதலீடு பல ஆயிரம் கோடி, பேருந்துகளுக்கும் மற்றவற்றுக்குமான முதலீடு அவ்வளவு பெரிய இதில்லை. இரண்டாவது, போதுமான அளவு மக்கள் தொகை இல்லை, பயணிகளின் எண்ணிக்கை இருக்காது என்று சொன்னால் அதை மூட வேண்டிய கட்டம் ஏற்படும். ஸ்டாலின் சொன்னார், பார்த்தீர்களா அநீதியை, மதுரையை போல் சின்னஞ்சிறிய நகரங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆக்ராவுக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்கிறார்கள். சின்னஞ்சிறிய ஊர்களுக்கு வடநாட்டில் இருந்தால் கொடுப்பார்கள், தென்னாட்டில் இருந்தால் கொடுக்க மாட்டார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை, சக்களத்தி மனப்பான்மை என்று கேட்டார். அதற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பானா சிதம்பரத்தின் மகன் MP கார்த்தி ஒரு பதில் சொன்னார். அவர் கொஞ்சம் வாயை கட்டி கொள்ளாமல் பேசுவார். அவர் ஒரு பதில் சொன்னார், இந்தூரிலும் ஆக்ராவிலும் மெட்ரோ திட்டத்தை இதுபோல இந்த மதுரைக்கு நிகரான ஊர்களான அவற்றில் மெட்ரோ திட்டத்தை தொடங்கி ஏறுவதற்கு ஆள் இல்லாமல் காத்தாடி கொண்டு திரிகிறது. அதை மூடினால் நிர்வாக செலவாவது மிச்சம் என்று கருதுகிறார்கள். ஆகவே அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு செலவழித்த பணம் பூரா வீண், அதை எடுக்க முடியாது. தண்டவாளத்தை பேசி என்ன பண்ண போகிறீர்கள், எடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஏறுவதற்கு ஆள் இல்லாமல், அது பயன்பாடு இல்லாமல் காத்தாடி கொண்டு தெரிகிறது. ஆகவே கொஞ்சம் சுமாரான ஊர்களுக்கு மெட்ரோ திட்டத்தை கொடுத்து, மதுரை போன்ற ஊர்களுக்கு மெட்ரோ திட்டத்தை கொடுத்து அது மூட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் மெட்ரோ திட்டத்தை இத்தகைய ஊர்களுக்கு கொடுக்க வேண்டாம். சென்னை போன்ற பெரிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பெரிய ஊர்களுக்கு மட்டும்தான் அது தேவை. நெரிசல் அதிகம், வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆகவே அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். சென்னைக்கு இது பொருந்தும் என்று அவர் சொல்லிவிட்டார். இன்றைக்கு பாய்ந்து விட்டார்கள். என்ன, நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதை பெரிய குறிக்கோளாக இருந்து நாங்கள் ஒரு தர்ம ஆவேசத்தோடு பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். என்னது, எல்லாத்துக்கும் எதிர்க்கிறதா? ஆனா ஆவதற்கும் எதிர்ப்பது, ஆகாததற்கும் எதிர்ப்பதா? இது என்ன அரசியல்? இந்தூரிலும் ஆக்ராவிலும் போல மறுபடியும் தொடங்கி வைத்து மறுபடியும் அடித்தால் உனக்கு யோசனை இருக்கிறதா? 50% பணம் நீ கொடுக்க வேண்டும். உன்னால் முடியாமல் தான் மோடி காலில் விழுந்து மெட்ரோ 2வது திட்டத்திற்கு பணம் வாங்கினார். நான் அவரை பார்க்க மாட்டேன் என்று விஸ்வாமித்திரர் பிள்ளையை பெற்ற பிறகு அந்த பெண்ணை விட்டு, மேனகையை விட்டு திரும்பி நின்று கொண்டது போல, கண்ணை மூடி கொண்டது போல, இவர் மோடியை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர் போனார் டெல்லிக்கு. மெட்ரோ 2வது திட்டத்தை நடத்த முடியவில்லை, பணம் தாருங்கள் என்று கேட்டார். சரி போ, நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இப்போ 2வது திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ 50% பணம் செலவழிக்க வேண்டும். அவன் 50% பணம் வீணாக போய்விடும் என்று நினைக்கிறான். நீ 50% பணம் செலவழிக்க வேண்டும். சரி பரவாயில்லை, ஏதாவது ஒரு ஊரில் 2 ஊர்ல 50% செலவழிப்பதற்கு பதிலாக ஒரு ஊரில் முழு செலவு செய்து போட்டுப்பார். யோசனை வேண்டும். சும்மா பாஜக தலைவில்லை மெட்ரோ, அவர் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய், இவர்கள் என்ன ஆட்சி நடத்துகிறார்கள், சக்களத்தியை போராட்டம் நடக்கிறது எங்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாம் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். இன்னொருவனே சொல்லுகிறானே, உன்னுடைய கூட்டணி கட்சிக்காரனே சொல்லுகிறானே, சென்னையை தவிர வேறு எங்கும் மெட்ரோ தாங்காது, இந்தூரிலும் ஆக்ராவிலும் மூடுகின்ற நிலைமையில் இருக்கிறார்கள், உண்டாக்கி மூடுவதனால் ஏற்படுகின்ற இழப்பு கொடியதல்லவா என்று சொன்னால், பாஜகவை எதிர்ப்பதில் நாங்கள் ஆவேசமாக இருக்கிறோம், நீ என்ன அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற? ஆதரவா எது உண்மையோ அதை பேச வேண்டும். உண்மை அல்லாததை பேசுவதனால் பொதுமக்களுடைய பணம் பாழாகும். ஆகின்ற திட்டங்களுக்கு எவ்வளவோ பணம் தேவைப்படுகின்ற போது ஆகாத திட்டங்களுக்கு ஏன் போய் செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? இதையெல்லாம் அவர் பேசுகிறார்கள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு யோசனை இல்லாத, புத்தி கூர்மை இல்லாத ஆட்சி இது. சும்மா மொட்டையாக கல்லிலும் மோதுவது காற்றிலும் மோதுவது என்று இருக்கிறார்கள். காற்றில் மோதுகின்ற போது ஒன்றும் ஆகாது, கல்லில் மோதுகிறோம் மண்டை சிதறிவிடும். சரி, இந்த விஜயும் அதே தரத்தில் தான் இருக்கிறார். விடிந்தால் எழுந்தால் திமுகவை என்ன 3 சொன்னாரே, மறந்துட்டேன். டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி. அது வேற, அவருக்கும் தான் போட்டி. ஏன் சொல்ல வேண்டியதானே, எனக்கு என்னோடு போட்டியிடுவதற்கே ஆள் இல்லை, தன்னந்தனியாக நான் வாளை சுழற்றி கொண்டு திரிகிறேன், வாழ் வைத்திருக்கிறவர்கள் யாராவது வாருங்களே என்று கேட்க வேண்டியதுதானே. விஜய் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியுமா சார்? இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில கூட்டணி இல்லாமல் டிபாசிட் வாங்க முடியாது. என்ன பேசுகிறார் இவர்? எதற்கு இவர் மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்கிறார்?
தானாகவே வர முடியும், ஆட்சியில் அமர முடியும் என்றால் நான் மாற்றுக் கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுப்பேன், இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று சொன்னார். அதாவது இந்த விளம்பரம் போடுவான், இதெல்லாம் இன்றைக்கு மட்டும்தான். இன்றைக்கு போனால் என்றைக்கும் கிடைக்காது. 10 ரூபாய் பொருளை 2 ரூபாய்க்கு தருகிறேன், உடனே வாங்கள், உடனே தினம் இதை போட்டுக்கொண்டே இருப்பான். தினம் அவனுக்கு மொத்தமே 2. அது மாதிரி இவர் நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் வாருங்கள், அப்படியானால் எல்லாரும் நம்மிடம் வந்து விடுவார்கள் என்று அவர் கருதினார். ஆனால் நான் சொல்லுகிறேன், 3% ஓட்டு வைத்திருக்கிற திருமாவளவன், 1% ஓட்டு வைத்திருக்கிற சிபிஎம் சிபிஐ எல்லாரும் உங்கள்கிட்ட வந்தாலும் உன்னுடைய 10-12% ஓட்டோடு சேர்ந்து அவர்கள் ஒன்றும் ஆகாது. காங்கிரஸ் வரும் என்று கருதினாய். காங்கிரஸுக்கு 5% வாக்குகள் தான் இருக்கின்றன, போனால் 7% வரும், அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கு தனி வாக்கு வங்கி கிடையாது. பரவலாக, அதுவும் குறிப்பாக கொஞ்சம் தெற்கே அதிகமாக இருப்பார்களே தவிர மற்ற இடங்களிலெல்லாம் வடபகுதிகளிலெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஆட்சியை விட்டு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. கட்சியை அவர்கள் வளர்க்க மாட்டார்கள். காங்கிரஸ்ல சும்மா பானா சிதம்பரம், திருநாவுக்கரசு, என்ன அவர் பேர் என்ன, தங்கப்பா, ஏதோ இவர்களெல்லாம் இவர் இப்ப தலைவராக இருக்கிறாரு அவர் பேர் என்ன, செல்வ பெருந்தகை எல்லாம் வந்து திமுகவுக்கு காலக்கழிவு குடிக்கிறது தான் வழக்கமே தவிர இவர்கள் எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும். எப்படி ஆவார்கள்? எப்படி வாயை பெரிதாக வைத்துக் கொண்டு பேசுகிற திருமாவளவன் தனியாக விட்டால் 3% வாக்கோடு மண்ணை கவுவாரோ அதுபோல இவர்கள் 5% வாக்கோடு மண்ணை கவுவார்கள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கட்சியை வீழ்த்தவும் முடியாது, தூக்கி நிறுத்தவும் முடியாது. ஆகவே இந்த காங்கிரஸ் 50 ஆண்டுகளாக வளர்க்கப்படவில்லை. ஊருக்கு 2 பேர் எம்எல்ஏ சீட்டு கேட்கிறவன் தான் இருக்கிறானே தவிர வேலை பார்க்கின்றவன் எவனும் கிடையாது. எவனையும் ஈர்ப்பதற்கான ஆற்றல் அந்த கட்சிக்கு இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஓட் தெஃப்ட், அது இது என்பதையே அரசியலாக்கி என்ன செய்வது? பீகார் அரசியலையே ஓட்டு திருடர்கள் என்று சொல்லி வெற்றி பெற நினைத்தார். 6 இடங்கள் வந்தது காங்கிரஸ். அந்த லல்லு, அவர் திருடாத திருட்டு உலகத்தில் கிடையாது. பீகாரில் அவரை வைத்து கொண்டு அவரை முதலமைச்சராக்குகிறேன் என்று சொல்லி இவர்கள் இந்த நிலைக்கு ஆளானார்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், காங்கிரஸ் விஜய் ஆள் கிடைக்காமல் அலைகிறார். காங்கிரஸ் பார்த்தது, இவனோடு சேருகிறேன் என்று சொன்னால் அவனோட ஓடி போயிடுவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொன்னால், சரி நீ அப்பா எனக்கு நல்ல பெரிய கழுத்து நிறைய 90,000 ரூபாய்க்கு 20 பவுன் நகை போடு, அப்பதான் உன்னோட இருப்பேன், அங்கே ஓடி போயிடுவேன். அப்புறம் அங்கே ஓடுறதுக்கு இன்னும் மார்க்கம் இருக்குதா தெரியல எனக்கு. திருப்பி கமிட்டி அமைத்து திமுகவோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள். திமுக ஒரு முடிவுக்கு வந்து விட்டான், போவதென்றால் போ, உயிரை எடுக்காது, உன்னுடைய 5% வாக்குகளை நான் வேற ஆளை சேர்த்துக் கொண்டு நிரப்பிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். பிறகு கமிட்டி அமைத்து காங்கிரஸோடு மறுபடியும் பேரத்தை தொடங்கி விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் முதல்ல 65-75 இடமெல்லாம் வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 1 இடம் வேண்டும் என்றார்கள். 39 இடம். முதல்ல 70-80 இடம், அதுவும் இல்லை என்றால் 39 இடம், அதுவும் இல்லை என்றால் 39 இடமும் இல்லை என்றால் ஒரு 30, அதுவும் இல்லை என்றால் பழைய 25 தாருங்கள், அதே இடத்தை வாங்கி கொண்டால் எங்களுக்கு அவமானமாக இருக்கும், ஒரு ராஜ்யசபா இடத்தையும் சேர்த்து தாருங்கள் என்று வந்து விட்டார். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ராஜ்யசபாலாம் அடுத்த தேர்தலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 25 கொடுப்பேன். இதுக்கு எதுக்கிட்ட இந்த குதிச்சிய, நான் அவனோட ஓட போறேன், இவனோட ஓட போறேன் என்று சொல்லி நீ குதித்ததுக்கு என்ன பயன்? இவன் வருவான் என்று அவன் தொண்ணாந்து கொண்டிருந்து என்ன, அவர்களுக்கு பாசம்பரம் தெளிவாக சொல்கிறார், யாரிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு நடக்கவில்லை. பாசம்பரம் அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் இத்தகைய தேவையற்ற பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் கமிட்டி அமைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார். விஜய் கூட்டணிக்கு அழைத்தார், ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னார், ஒருவனும் வரவில்லை. காங்கிரசினுடைய காலடியில் போய் விழுந்தார், அவனும் திரும்பி படுத்துக் கொண்டு விட்டான். இப்பொழுது இவர் யாரை சேர்ப்பார்? தினகரன் ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஏனென்றால் அவரை இந்த எடப்பாடி சேர்த்துக் கொள்ள மாட்டார்.
அதனாலே அவர் ஒரு ஆளை சேர்த்துக் கொள்ளலாம். அவருக்கு ஒரு 1.25% வாக்கு இருக்கிறது. 1.25% வாக்கு, அவ்வளவுதான். அவருக்கு ஸ்டாலினை தோற்கடிப்பது நோக்கம் இல்லை. தீய சக்தி என்று எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்ட ஸ்டாலினை தோற்பது அவருக்கு நோக்கம் இல்லை. எடப்பாடியை தோற்கடிக்கிறார். எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாதான். இவரு சொல்றாரு இடிஎம்கே. இடிஎம்கே என்பது எடப்பாடி, ஏடிஎம்கே அல்ல, இடிஎம்கே. இடிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றுதான்ப்பா. எடப்பாடி தானே இதுக்கு தலைவர். அவரை மீறி என்ன செய்ய முடியும் உங்களால? எத்தனை தரம் தான் மனு போடுவீங்க? அதாவது நாங்க உரிமை மீட்பு போராட்டமா? எந்த உரிமை போனுச்சு? நீ எப்படி உள்ள போவ? நம்ம ஓபிஎஸ் உரிமை மீட்பு கட்சின்னு ஒரு கட்சி தொடங்க போறாராம். விடிஞ்சா எழுந்திரிச்சா கதவை தட்டுறது தான் உங்களுக்கு வேலையா இருக்கே தவிர, சரி 3 பேர் ஏற்கனவே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்களே, 4வது ஆள் இந்த செங்கோட்டையனுக்கு புத்தி வேண்டாம். அவரும் வெளியே போயிட்டு, உள்ளே இருந்த ஆள் வெளியே போயிட்டு, அவரு கதவை தர. தாவேக்கால போய் சேர போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு 60 வருஷம் எம்ஜிஆருடைய தலைமையின் கீழே பணியாற்றி, அம்மாவினுடைய தலைமையின் கீழே பணியாற்றி, தொடர்ந்து எம்எல்ஏ ஆக இருந்து, இப்பொழுது விஜய் கட்சியில் போய் அவர் அங்க போய் விஜய் தலைவரே அப்படின்னு அழைக்கணும். மக்கள் இதை ஏத்துப்பாங்களா? அதாவது இல்ல, அவருடைய தரம் எவ்வளவு இறங்கி கொண்டே வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. தங்கத்தட்டுல சாப்பிட்ட காலம் இருந்துச்சு, வெள்ளித்தட்டுல சாப்பிட்ட காலம் இருந்துச்சு, இப்ப தச்ச இலையில சாப்பிட வேண்டிய காலம் வந்துருச்சு. அவ்வளவுதானே தவிர, செங்கோட்டையனுக்கு எங்கேயாவது உலகத்துல ஒரு பெரிய கட்சியில அவரை இன்றைக்கும் தள்ள முடியாது. அவர் ரொம்ப மூத்த மனிதர். எனக்கு தெரியாது ஒரு விஜய் கட்சிக்கு போவாராட்டு. விஜய் கட்சிக்காரம் போறதை விட பேசாம அரசியலை விட்டே போகலாம். ஒரு தகுதி வேண்டாமா என்று கேட்கிறேன். சரி, அது போட்டு நான் சொல்லுகிறேன், தகுதி என்பது இன்றைக்கு இல்லை. ஸ்டாலினுக்கு என்ன தரம் இருக்கிறது? அவர் முதலமைச்சராக இருக்கிறார். எந்த கட்சிக்கு என்ன தரம் இருக்கிறது? எல்லாம் ஒரு தரமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ராஜாஜி, அவருக்கு எதிரி ஜீவானந்தம், ராமமூர்த்தி, அண்ணா, பெரியார், முத்துராமலிங்க தேவர், இவர்களெல்லாம் அன்றைய தலைவர்கள். ஒவ்வொரு கட்சியிலும் இவர்கள் ஒருவரை எய்த்து கொண்டார்கள். அது தகுதி இருந்தது. இன்றைக்கு ஸ்டாலின் தலைவர் என்றால் நம்ம சீமான் தான் எதிர்கட்சி, விஜய் தான் எதிர்கட்சி. அந்த தரத்திற்கு எதிர்கட்சியும் இறங்குகிறது பாருங்கள். அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய வேடிக்கை. நான் இது உருப்பட போவதில்லை. எனக்கு தெரிய கார் வேணும், வீடு வேணும், பரலோகத்திலும் விண்ணரசிலும் ஒரு இடம் தேடி தருவார் என்று எதிர்பார்க்கிறவர்கள் விஜய்கிட்ட போக வேண்டியதான். அதை முட்டாள்களையா வைத்திருப்பார் இந்த எழுதி கொடுப்பதற்கு சொல்லி காங்கிரஸோடு கொஞ்ச காலம் ஓடினார்கள், பறந்தார்கள். இப்பொழுது மறுபடியும் அதை விட்டார். கார் தருகிறேன், வண்டி தருகிறேன். கடைசியில் பாருங்கள், ஒரு நாளைக்கு சொல்ல போகிறார், பரலோகத்திலும் உங்களுக்கு ஒரு இடத்தை பெற்று தருகிறேன், நீங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்ல போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலம் மறுபடியும் அங்க ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். என்ன அங்க செங்கோட்டையனுக்கு என்ன இருக்கு? அப்புறம் முடிந்து போய்விட்டது. அதாவது நீங்கள் ஏறி நிற்கின்ற பீடத்தின் மீது உள்ள உயரம் தான் உங்களுடைய உயரம். அந்த பீடத்தை விட்டு இறங்கி விட்டால் உங்களுடைய சுய உயரம் வந்துவிடும். எங்கே அவரெல்லாம் என்ன குடிமொழி போய்விட்டது? நாம் என்றைக்கும் தலைவராக இல்லை, முதலமைச்சராக ஆக போவதில்லை. ஒரு ஆளுடைய கையில் கட்சி போய் சேர்ந்து விட்டது. அம்மா உங்களை மந்திரியாக வைத்துக் கொள்ளவில்லை, எடப்பாடி உங்களை மந்திரியாக ஆக்கினார். அவ்வளவுதான் அவர் உங்களுக்கு செய்ய முடியும். இதற்கு மேல் வேறு என்ன எதிர்பார்த்து நீங்கள் விஜயிடம் போகிறீர்கள்? விஜய் கரையேறி அல்லவா உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்ப மிக்க நன்றி சார்.